என் அன்பு குழந்தையே, இந்த தாயானவள் யாரையும் அவ்வளவு எளிதில் தேடி வரவே மாட்டேன். இன்று உன்னை காண வந்திருக்கிறேன் என்றால் அது நீ செய்த புண்ணியம். என் செல்ல குழந்தையே, என் தங்கமே, நான் யாரையும் தேடிப்போய் வாக்கு கொடுப்பதே கிடையாது. ஆனால் என் அன்பு பிள்ளையான உன்னோடு பேசுவதற்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் தெரியுமா? அந்த அளவிற்கு என்னுடைய உண்மையான அன்பையும் மதிப்பையும் நீ பெற்றுவிட்டாய். சரியான பிள்ளையாக சரியான பாடத்தை நான் கற்றுக் கொடுக்கிறபடி நீ வாழ துணிந்து விட்டதால் நான் உனக்கான வாழ்க்கையை அழகாய் அமைத்து தர கொடுக்க உன் தாயானவள் இன்று நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். நீ ஒருபோதும் தவறான விஷயங்களில் பிடிவாதமாக இருந்ததே கிடையாது. உனது குறிக்கோள் எப்போதுமே நேர்மையையும் நல்லதையும் மட்டும்தான் பின்பற்றி இருக்கப் போகிறது. அதனால்தான் உனக்கு கிடைக்க வேண்டியது அனைத்தும் முறையாய் கிடைக்கின்றது. என் தங்கமே, அதை நான் உன்வசம் ஒப்படைப்பதற்காக வந்துள்ளேன். ஒரு சில விஷயங்களில் உனக்கு கிடைக்க தாமதமாக இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். பொறுமையோடு காத்திரு என் செல்லமே. இப்போது நான் உனக்கு கொடுக்கும் வாக்குப்படியே இனி எல்லா விஷயங்களும் அப்படியே நிகழும். அதிர்ஷ்டம் என்பது நல்ல நேரம் கிடையாது. நீ உன் லட்சியத்தை அடைவதற்கான, உன் வாழ்வில் ஜெயிப்பதற்காக உழைக்கும் நேரம் எல்லாமே நல்ல நேரம்தான். உனக்கான எல்லாவற்றையும் நல்லதாக அமைத்து கொடுக்க இந்த தாயானவள் நான் தயாராகிவிட்டேன். தடைகள் வரும்பொழுதும் தடங்கல்கள் வரும்போதும் அதை தட்டி கழித்து விட்டு போகாதே. தடைகள் வந்தால் அதை தாண்டி போவதற்கான வேகம் உனக்கு உண்டாக வேண்டும். உன் வாழ்வில் தடையாக எது வந்து நின்றாலும் அதை தாண்டி போவதற்கு என்ன வழியோ அதை பற்றி யோசிப்பதற்கான வழியை நான் உனக்கு காட்டுவேன். உன் பலத்தின் பலம் என்ன என்பதை உனக்கு நானே காட்டுவேன். உன்னுடைய தகுதியை தீர்மானிப்பது மற்றவர்கள் கிடையாது, உன்னுடைய உழைப்பும் நேரமும் தானே உன்னுடைய தகுதியை வெற்றியானதாக மாற்றுகின்றது. கடைசி வரை உன் நம்பிக்கை மட்டும் எந்த விஷயத்திலும் மாறவே கூடாது. ஏன் தெரியுமா? வெற்றி எப்போது கிடைக்கும் என்று யாராலும் சொல்ல முடியாது. நீ நம்பிக்கையோடு இருந்தால் கடைசி நொடியும் கடைசி வழியில் கூட உனக்கான வெற்றியை நான் எழுதி உன் வாழ்க்கையை அழகாய் மாற்றியமைப்பேன். துன்பங்களை பார்த்து துவண்டு போயிருக்கும் உன் வாழ்வில் இனி நீ சந்திக்கக்கூடியது எல்லாமே இன்பமாய் இருக்கும்படி உன்னை உயர்ந்து செதுக்கப் போகின்றேன். அந்த நிலைக்கு உன் தாயானவள் நான் உன்னை கொண்டு வரப் போகின்றேன். ஆம் செல்லமே, இப்போது நான் சொல்வது எல்லாமே உண்மைதான். மற்றவர்கள் உன்னை பற்றி அதிகம் தெரிந்து கொள்வதற்கும் உன்னுடைய பலத்தையும் பலவீனத்தையும் புரிந்து கொள்வதற்கும் நீ அனுமதிக்காதே. ஏனெனில் உன்னை பற்றி தெளிவாக புரிந்து கொண்டவர்கள்தான் உனக்கு சுலபமாக ஆபத்தை விளைவித்து விடுவார்கள். நீ யார், எப்படிப்பட்ட பிள்ளை, உன்னுடைய குணம் என்ன என்று நீ எப்பொழுதும் எந்த நேரத்தில் எப்படி சிந்திப்பாய், எப்படி நடந்து கொள்வாய் என்பதை மற்றவர்களுக்கு புரிய வைத்து விடாதே. என் செல்லமே, நீ புரியாத புதிராக இருந்தால் கூட பரவாயில்லை. ஆனால் இப்படித்தான் என உன்னை பற்றி மற்றவர்கள் முடிவு செய்யக்கூடிய அளவுக்கு சுலபமாக இருந்து விடாதே. இந்த உலகில் சாதனை புரிபவர்கள் அனைவரும் நிதானம் என்னும் ஆயுதத்தை சரியான முறையில் பயன்படுத்தியவர்கள்தான். நீயும் நிதானத்தை உன் கையாக வைத்து கொண்டு நிதானத்தோடும் பொறுமையோடும் எல்லா செயல்களையும் செய்து சாதனை படைக்க வேண்டும் என்பது உன் தாயானவள் என்னுடைய விருப்பம். தேவையில்லாத விஷயங்களில் கவனம் கொண்டு கவர்ச்சியின் வலையில் மாட்டிக்கொண்டு சிக்கிக் கொள்ளாதே. கெட்ட விஷயங்கள் எப்பொழுதுமே கவர்ச்சிகரமாகத்தான் தோன்றும். அது உன்னை கவர்ச்சிகரமாகத்தான் கவனிக்கும். ஆனால் நீ மதிமயங்கி விடக்கூடாது என் செல்லமே. எதிலும் திசை திருப்பாமல் உன்னுடைய விருப்பங்கள் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு உனக்கான வேலைகளை மட்டும் நீ பார்.
என் தங்கமே, நீ அதை மட்டும் செய்தால் உன் அனுபவங்களும் மனதளவில் முந்திக் கொண்டுதான் வரும். ஆனால் உன் மனம் என்ன சொல்கின்றதோ அதைத்தானே உடல் கேட்கின்றது. அதுபோலத்தான் உன் வாழ்வில் உனக்கு பல அனுபவங்களும் பல சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் மாறி மாறி வந்தாலும் எது சரியோ அதன்படி நீ நடந்து கொள். நீ அடுத்தவர்களுக்காக விளக்கேற்றினால் அதன் மூலம் உன்னுடைய வாழ்க்கையும் உன் பாதையும் உச்சமாக மாறும். மற்றவர்களுக்கு நல்லது செய்தால் அதன் மூலமாக உனக்கான நன்மைகள் வந்து சேரும். என் செல்லமே, நீ தியானம் செய்து எதையுமே அடையவில்லை. ஆனால் நிறைய இழந்து இருக்கிறாய். கோபமும் மனக்குழப்பங்களும் சேர்ந்து உன் வாழ்க்கை பருவத்தை பற்றிய பயத்தை உணர்த்தவில்லை, உருவாக்கி விட்டதா? உன் வாழ்க்கை பயணம் என்பது மீண்டும் ஒரு முறை உனக்கு கிடைக்காத விஷயம். அதனால்தான் எதுவாக இருந்தாலும் இந்த மனித ஜென்மத்தை பிறவியிலேயே அனுபவித்து வாழ்ந்துவிடு. பாதைகள் எதுவாக இருந்தாலும் விரும்பி வாழ பழகு என சொல்வதற்காகவும் உனக்கான அருள்வாக்கை கொடுப்பதற்காகவும் உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்துள்ளேன். என் தங்கமே, உனக்காக நெடுநாட்களாக காத்து கொண்டிருக்கிறேன். உனக்கு நல்லது செய்ய காத்திருக்கும் இந்த தாயானவளின் ஆசீர்வாதத்தை பரிபூரணமாக பெற்றுக்கொள். உச்சகட்ட கோபம் வரும்போது எல்லா மனிதர்களும் என்ன நடக்கும் என்பதன் பாதிப்பை உணராமல் உனக்காக நெடுநாட்களாக காத்து கொண்டிருக்கிறேன். உனக்கு நல்லது செய்ய காத்திருக்கும் இந்த தாயானவளின் ஆசீர்வாதத்தை பரிபூரணமாக பெற்றுக்கொள். உச்சகட்ட கோபம் வரும்போது எல்லா மனிதர்களும் என்ன நடக்கும் என்பதன் பாதிப்பை உணராமல் தானே தவறு செய்து விடுகிறார்கள். உன் வாழ்க்கை ஆனந்தமாய் இருப்பதற்கு எல்லா வகையிலும் இந்த தாயானவள் நான் துணை நிற்பேன். தங்கமே, நீ எதற்காகவும் கோபம் கொள்ளவோ பொய் சொல்லவோ வேண்டாம். மற்றவர்கள் அதன் மீது அக்கறை கொண்டு வாழும்போதுதானே அங்கு பொறுமை வந்து சேரும். அப்படிப்பட்ட பொறுமையின் மூலமாக நீ உன் வாழ்வில் ஜெயித்து விடுவாய். சிலரால் நீ அடைந்த துன்பங்கள் சீக்கிரமே வேறு யாரோ ஒருவரின் மூலமாக உன் வாழ்வில் வந்து சேரும். முதலில் இப்போது உன் அருகில் இருப்பவர்களையும் உன் குடும்பத்தில் உள்ளவர்களையும் பத்திரமாக பார்த்துக்கொள். எல்லோரும் அன்பை செலுத்தி அவரவர் தேவைகளை நிறைவேற்ற நினைக்கிறார்கள். உன்னுடைய தேவைகளையும் கொஞ்சம் நிறைவேற்றிக்கொள். என் செல்லமே, யார் மீதும் நீ வெறுப்பை காட்டுவதால் உனக்கு எதுவும் நடந்துவிடப் போவதில்லை. இன்று எதுவும் மாறிவிடவும் போவதில்லை. தவறு செய்தால் அதனை திருத்திக் கொள்ள முயற்சி செய். நற்குணங்களை பின்பற்றி நல்லவர்களாய் நீ வாழ வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பு. இத்தனையுடைய என்பது மற்ற விஷயங்களை மறக்க செய்கின்ற கனவுகளையும் கற்பனைகளையும் கூட அளவோடு வைத்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இந்த காலத்தில் இந்த தாயானவளை பார்க்க நீ வந்திருக்கிறாய் என்றால் உன் வாழ்க்கையை அடுத்த விதத்திற்கு மாற்றப் போகிறேன் என்றுதானே அர்த்தம். என் வாழ்க்கையில் எது எப்படி நடந்தாலும் எதற்கும் கலங்காதே. பிழைகளும் தோல்விகளும் இல்லாமல் மனித வாழ்க்கையை அவ்வளவு சுலபமாக வாழ்ந்துவிட முடியாது. எது பிழையாக இருந்தாலும் எது தவறாக இருந்தாலும் அத்தனையும் உன் தாயானவள் நான் சரி செய்வேன் என நம்பி காத்திரு. நீ பேசும் வார்த்தைகளின் மதிப்பு என்பது உனக்கான மதிப்பையும் மரியாதையும் தரக்கூடிய விஷயங்கள். அதனால் எப்பொழுதுமே வார்த்தைகளில் கவனம் இருக்கட்டும் என்று நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நீ எந்த இடத்தில் இருக்கிறாய், உனக்கான பொறுப்புகள் என்ன என்பதை நீ சரியாக நடந்து உணர்ந்து கொள். வாழ்க்கையில் தெளிவும் நட்புகளும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். என் தங்கமே, எப்போதுமே நீ நினைத்தது நடப்பதே இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய். நல்லது எப்போது எதுவாகத்தான் நடக்கும்? கேட்டது உடனே நடந்துவிடும். அதனால்தான் எதிலும் பொறுமையாக இருக்க சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது ஏன் கவலைப்படுகின்றாய்? எதற்காக அதை நினைத்து வருத்தப்படுகின்றாய்? எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் மறந்து வாழ பழகு. கூடிய விரைவில் உன் வாழ்வில் நல்லது நடக்கும்படி இந்த தாயானவள் நான் இப்பொழுதே உன்னை ஆசீர்வதித்து வாக்கு கொடுத்து விட்டேன். உன்னுடைய நன்மைக்காக மட்டுமின்றி நிம்மதிக்காக கூட உன்னை மாற்றிக்கொள்ள நினைப்பவன் என்பவன்தான் நீ. மனநோயாளி தவிர மனிதனே இல்லை
என் தங்கமே, நீயும் அப்படித்தான். உன்னுடைய நன்மைக்காகவே சிந்தனை செய்யாமல் மற்றவர்களுக்காகவும் பல விஷயங்களை செய்ய ஆரம்பி. இன்பத்தை விரும்புவதும் துன்பத்தை வெறுப்பதும் மனிதனின் இயல்பு. ஒன்று முன்னே வந்து பின்னே செல்லும். அதுதானே இயற்கை. இனியது. நீ எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் எது வந்தாலும் சரி சமாளிக்க தயாராக இரு. குறைகுடம்தான் கூத்தாடும். அதில் இருக்கக்கூடிய தண்ணீர் தான் வெளியே கொட்டும். ஆனால் நிறைகுடம் என்பது மிகவும் அமைதியாக இருக்கும். அதுபோல்தான் மன நிறைவோடு வாழ்வதற்கு ஏற்றாற்போல எல்லா விஷயங்களையும் உனக்கு நிறைவாக உன் தாயானவள் நான் உனக்கு செய்து தருவேன். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நீ மனதார என் நாமத்தை மட்டும் உச்சரி. உனக்காக உடனே என் இரு கரங்களை நீட்ட நான் ஓடோடி வந்து விடுவேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.